மாட்டு பொங்கல் அன்னைக்கு பாத்தீங்கன்னா மத்தியானம் 1 மணிக்கே எறும்புகள்லாம் முடிச்சு வந்து கழுவ ஆரம்பிச்சாச்சுங்க. ஏப்பா மாட்டு பொங்கல் முடிஞ்சு 2 நாளாச்சு இப்பதான் வீடியோ போடுறேன் அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா 2 நாளா வந்து கொஞ்சம் ஒரு வேலையில ஒன்று மாட்டிக்கிட்டேனுங்க. அது என்ன வேலைன்னு அடுத்த வீடியோ சொல்றேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. நம்மகிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 5 கிடாக்கன்று அது எல்லாமே வாங்கிட்டு வந்தது. அப்புறம் நம்ம எருமை இது பாத்தீங்கன்னா ஒரு எருமை இருக்குதுங்க, ஒரு கிடாக்கன்று இருக்குது. இப்போ 2வது வந்து ஒரு கிடாக்கன்று ஒன்று போட்டிருக்குதுங்க. ஸோ 5 உருப்படி இதில் 2 8 உருப்படி மேலாம் வந்து ஒன்றா பிடிச்சி வந்து கழுவ ஆரம்பிச்சாச்சுங்க. அது முடிக்கிறக்கே பாத்தீங்கன்னா 3 4 மணி ஆகி போச்சுங்க. நம்ம அக்கா பசங்களாம் பாத்தீங்கன்னா எருமை கழுவுவது நாங்களும் கூட நிற்போம்னு ஒரே அடம் பிடிச்சாங்க. சரி அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி நாங்களாம் போய் குளிச்சுட்டு வர அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஒரு வழியாக நாமளும் ஒன்றா பிடிச்சி வந்து எல்லாம் கழுவி முடிக்கிறதுக்கு அவங்களா குளிச்சு முடிச்சு வரக்கு எல்லாம் சரியா போச்சுங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அம்மாவும் வந்துட்டாங்க. பொங்கலுக்கு சரி எல்லாம் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பட்டி பொங்கல் அப்படின்னா 2 தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பொங்கல் வச்சுதுங்க. கொஞ்சம் வருஷமாவே நம்ம பொங்கல் வைக்கலிங்க. இந்த வருஷம் தான் பொங்கல் வச்சுதுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக சும்மா ரெடி பொங்கல் விழுந்ததுங்க. சரி அவங்க பொங்கல் வேலையை பார்த்துட்டு நான் வந்து தெப்ப குளத்துக்கெல்லாம் ரெடி பண்ணலாம்னு சொல்லி சின்னதாக பாட்டி மாதிரி கட்டி விட்டு தண்ணி ஊற்றி விட்டுனுங்க. சரி நேரம் ஊருனா கடப்பரெல்லாம் வச்சு குத்தி விட்டோம்னா கொஞ்சம் இலைக்கு கட்டாந்தரையாக கிடக்குதுங்களா மண்ணு எல்லாம் பறிச்சு முடிக்கிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்ட்டுங்க. அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சித்தி பசங்க தம்பி தங்கச்சி நம்ம அக்கா மச்சம் எல்லாம் ஒருத்தர் எல்லாம் ரெடியாக வந்துட்டாங்க. வந்துட்டு ஆளுக்கு வந்து அவையெல்லாம் என்னென்ன வேலையை பார்க்கணுமோ எல்லாம் பார்த்துட்டு இருந்ததுங்க. ஒன்றா முடிச்சு பார்க்கும்போது பார்த்தா இருட்டு ஆகி போச்சுங்க. கடித்தார வெளிச்சம் இல்லை. அப்புறம் மச்சான் கார் கொண்டாந்து நிறுத்தி லைட்டை போட்டு விட்டுங்க. பேட் லைட்டையும் முடிச்சுட்டு அந்த வெளிச்சத்துலேயே பூசையும் பண்ணிட்டுங்க. பூசை முடிச்சோன்னே எல்லாத்துக்கும் ஒரு ரோட்டுக்கு எடுத்து கொடுத்துட்டு பொங்கலுக்கு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் வீடு வந்து சேரும்போது பார்த்தீங்கன்னா மணி 9 ஆகி போச்சுங்க. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வீடியோ பார்க்குறீங்க, இந்த வருஷம் நீங்கள் பொங்கல் வச்சிங்களா என்னங்கிறத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.